ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் யூஜி 2024 எக்ஸாம் நாடு முழுவதும் நடந்து முடிஞ்சிச்சு. அதற்கப்புறம் அந்த எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆகியிருக்கு, அந்த எக்ஸாமில் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய முறைகேடுகள் நடந்ததற்கான ஆதாரங்களும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய கேசஸ் ஹைகோர்ட்ஸ்லையும் சுப்ரீம் கோர்ட்ஸ்லையும் போட்டாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிச்சுக்கிட்டு வருது. இதற்கிடையில் மத்திய அரசு ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, நாடு முழுவதும் நடைபெறும் பொது தேர்வுகள் மற்றும் நுழைவுத் தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்க பொது தேர்வு சட்டத்தை அமல்படுத்தியது ஒன்றிய அரசு. இது எதற்காக? நேர்மையற்ற வழிமுறைகளை தடுத்தல் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு இச்சட்டத்தின் கீழ் 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். குறைஞ்சது 1 கோடி வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் February 2024 நிறைவேற்றப்பட்டது. இப்போ அது அமலுக்கு வந்திருக்கு.